மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய சிந்தையிலே இருப்பார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சிந்தையிலே இருப்பார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் எப்போது உலக காரியங்களை பேசுவார்கள், ஆவிக்குரியவர்கள் பரலோகத்தினுடைய பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம் பேசுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம் தான் பேசினார். உலக காரியங்களை இயேசு கிறிஸ்து பேசவில்லை. அப்போஸ்தலர்களும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக பயப்படுகிறார்கள். தேசத்தில் ஆள்கை செய்கிற ராஜாக்களை பார்த்தால் பயம், அதிகாரிகளை பார்த்தால் பயம், பிஜேபி இருக்கிற கட்சியை பார்த்தா பயம். இவர்கள் எல்லோரும் மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்தை தான் சிந்திப்பார்கள். ஆவிக்குரியவர்களுக்கு எந்த ராஜா வந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி பயப்படவே மாட்டார்கள். பேதுரு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தைரியமாக நின்று பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பினியாலியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களுக்கு அனைவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. எவ்வளவு தைரியமாக பேசுகிறார் பாருங்க. யாருக்கு முன்பாக? பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் கைப்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி பாருங்க, அவர்களுக்கு நடுவாக பேதுரு எவ்வளவு தைரியமாக பேசுகிறார். பட்ட பேசக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறார்களா? தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா? அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்களா? தைரியமாக பேசக்கூடியவர்கள். அப்படி இருப்பார் என்றால் ஆட்சி மாற்றத்திற்காக ஜெபிக்க மாட்டார்கள். எந்த ஆட்சி வந்தாலும் பயப்பட மாட்டார்கள். தேவனுடைய ஊழியத்தை யாராலும் தடுக்க முடியாது. பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் பூமியில ஒன்றும் நடக்காது. அவர் அனுமதி இல்லாமல் எந்த சட்டமும் ஏற்ற முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று யார் சொல்லி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தானங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவரும், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. இப்ப எல்லாமே யாருக்குள் நிலைத்திருக்கிறது? கிறிஸ்து இயேசுக்குள் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மீறி இந்த உலகத்துல எந்த ராஜாவும் எந்த அதிகாரியும் கிறிஸ்துவனுடைய சபையை அழிக்க முடியாது. எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள். அவர்களுடைய நிலைமை என்னானது? அதை பார்த்தாவது உங்களுக்கு விசுவாசம் வர வேண்டாம்? இந்த அரசாங்கம் வந்தாதான் நமக்கு பாதுகாப்பு என்று சார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. அவர்கள் மித்தமாக தான் தேவன் கிரியை செய்யல. அவர்களுடைய நம்பிக்கை அரசாங்கத்தின் மீது இருக்கிறதே தவிர தேவன் மீது இல்லை. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். பவுலை பாருங்கள், பவுல் எத்தனை துன்பங்கள், யாருடைய உதவி நாடினார், யாருடைய உதவி அவர் தேடவில்லை, கேட்கவில்லை. கிறிஸ்துவின் சபையாருக்கு நான் எச்சரிப்பின் செய்தியை நான் தருகிறேன். நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்கள்? யாரை நம்பி வந்திருக்கிறீர்கள்? யார் உங்களை ரட்சித்தார்? அவரை சார்ந்து கொள்ளுங்கள். தாவீது யாரை சார்ந்து கொண்டார்? கர்த்தரை சார்ந்து கொண்டார். நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வர வேண்டும்? வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். கர்த்தரை ஏற்படுத்துகிற எந்த அரசாங்கத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது நம் தேவனுடைய கட்டளை. ஆனால் குறிப்பிட்ட அரசாங்கம் தான் நம் வேண்டும் என்று கேட்கவே கூடாது. அப்படி கேட்டோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அது உங்களுக்கு விஷமாக மாறிவிடும். இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன ஆனது? கர்த்தர் சொன்னார், வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுடைய எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள்
கேட்கவில்லை. இல்லை, எங்களுக்கு ராஜா தான் வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தர் சொன்னபடியே நடந்தது. உம்முடைய பரலோகத்தின் சித்தத்தை செய்யக்கூடிய ராஜாவை எங்களுக்கு தாரும். அப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும். சரி, இப்போது எலெக்ஷன் முடிந்தது. குறிப்பிட்ட சபைகள், ஸ்தாபனங்கள் இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை அந்த கட்சி வராமல் போய்விட்டு வேற கட்சி வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாக்களித்தது அந்த கட்சிக்காரருக்கு தெரிய வந்தால் அப்ப என்ன ஆகும்? துன்பம் வருமா வராதா? அப்போ நம் ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது. சபை என்பது எல்லோருக்கும், எல்லா கட்சிக்கும் பொதுவானது. நார்த் இந்தியா முழுவதும் பிஜேபி தான் ஆளுகை செய்கிறது. எத்தனை மாநிலத்தில் பிஜேபி ஆளுகை செய்கிறது? சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒரிசா மற்றும் குஜராத், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், எல்லா இடத்திலும் பிஜேபி தான் ஆளுகை செய்கிறது. ஜம்மு காஷ்மீர் ஒலி அங்க நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதானே இருக்கிறது, குறையவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் பெரிய பயம். சத்துருக்களையும் தன் பக்கமாக வைப்பார் கர்த்தர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.